திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பேய் பயத்தால் கிராமத்தில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரை வாடிப்பட்டி அருகே பேய் நடமாட்டம் உள்ளதாக இது உங்களுக்கு நடந்த இல்லை நீங்கள் கேட்ட பயங்கரமான அமானுஷ அனுபவங்களும் மறக்க முடியாத கதைகளும் சில உண்மை சம்பவங்களும் கேட்கறதுக்கு ரெடியான வெல்கம் டு கிரிடல் அண்ட் காஃபி. இது உங்கள் ஹாரர் பாட்காஸ்ட். ஹலோ பீப்புள், போன தடவை நம்மளோட 2 கெஸ்ட்டுங்க ஷேர் பண்ண பயங்கரமான அமானுஷ ஸ்டோரிஸை கேட்டு பயந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கூட கெஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட அவங்க சின்ன வயசில் அவங்க ட்ரிப்ளிகேனில் அவங்க வாழ்ந்த போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நிறைய அமானுஷ விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கூட இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க இன்றைக்கி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு இதே மாதிரி பயந்து என்ஜாய் பண்ணுவோம். சொல்லுங்கள், இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எங்கே இருந்தீங்க, அமானுஷ ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சுன்றதை பற்றி வியூவர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ட்ரிப்ளிகேன் அப்போ இருந்திருக்கும்போது அம்மா வீட்டுக்கு போயிட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். அப்போ என் 2 பசங்களும் ரெண்டு சின்ன பசங்க. என்னோடய வீடு பார்த்திங்கன்னா பின்கட்டில் தான் வீடு. ஸோ நான் போய் லைட் போட்டுட்டு வரேன். ஃப்ரண்ட்டில் ஒரு போர்ஷன், பேக்கில் தான் போர்ஷன். அது ஒரு பெரிய காரிடார் மாதிரி போயிட்டு பின்னாடி போகும். ஓகே. அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னால், நீங்கள் ஸ்கூட்டர் விட்டு இறங்க, நீங்கள் இங்கே நில்லுங்க, நான் போய் லைட் போட்டுட்டு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால். அப்போல்லாம் அந்த காரிடார்லலாம் லைட்டே இல்லை. சரின்ட்டு என்ன பண்ணேன், சரி மெதுவாக அந்த இருட்டில் பிடிச்சின்னு 2 பசங்களையும் பிடிச்சின்னு மெதுவாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 எல் ஷேப் மாதிரி வரும். ஓகே. அந்த வரண்டாவில் சின்ன வரண்டா, அப்புறம் ஒரு சின்ன வரண்டா. அங்கே நிற்கிறேன். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய வெள்ளை உருவம் என்ன ஹைட்டாக வந்து முன்னாடி நின்றுச்சு. எவ்வளோ ஹைட் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 6-6.5 அடி இருக்கும். ஓகே. வந்து நின்னோடனே அதே பின்கட்டில் வந்து ஒருத்தர் கொடுத்தலாம் இருப்பார். அவர் தான் வெள்ளையும் போட்டிருப்பார். வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை போட்டிருப்பார். போட்டிருந்தா நான் அவர் தான் வந்திருக்கார் போல் அப்படி சொல்லிட்டு வழி விடணுன்ட்டு நிற்கிறேன். கரெக்டாக அப்போ பார்த்தா என்னோடய ஹஸ்பண்டும் அங்கே வந்துட்டோன்னே அது என்ன பண்ணியிருக்கு, நின்று இருந்தது இந்த சவுத்துக்கா இப்படி போயிட்டு வழி விட்ட மாதிரி இந்த பக்கம் வந்து நான் வந்து பின்னாடி அவர் நிற்கிறாரு, அவருக்கு வழி விடுங்க போட்டோம். அப்போ என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி என்னமோ நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா அப்போ அவர் இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டில் அப்படியே கூட்டின்னு போயிட்டேன். நானும் பார்க்குறேன், சைடெல்லாம் இப்படி திரும்பி நின்ன மாதிரி தான் இருந்தது, ஆனால் காணும். வெள்ளையுமா பார்த்தோமே, இப்போ எப்படி ஒன்றுமே காணும். நானும் ஃபுல்லாக பார்த்துட்டே தான் போகிறேன். அந்த இருட்டில் நல்லா தெரிஞ்சது, அதுக்கப்புறம் தெரியலை. சரின்ட்டு போனேன், ஒன்றுமே இல்லை. சரி வீட்டுக்குள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் மறுநாள் சொல்கிறார், அது மாதிரி யாருமே இல்லை, நீ பார்த்துருக்கவங்க என்ன உருவமோ தெரியல அப்படின்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. அது மாதிரி ஒரு சம்பவம் ட்ரிப்ளிகேனில் நிறைய நடந்திருக்கு எனக்கு. ஓகே. இது யாராவது ஆத்மாவா இல்லை? அது என்னன்னு தெரியல, ஆத்மாவா இல்லை நின்று இருந்துட்டு நமக்கு வழிவிட்ட மாதிரி இருக்கிற ஒரு இதுவா ஒன்றும் புரியலை. நானும் அதுக்கப்புறம் அந்த இருட்டில் அங்கே போகிறது இல்லை. இந்த மாதிரி நடந்தது. என்ன பீரியடில் நடக்குது இது? என்ன இயர் வந்து ஒரு 82-83 இருக்கும். 1983. ஓகே. அப்புறம் எப்பவுமே ஹஸ்பண்ட் வந்து நைட் டைம் 12 மணி 11-12 அப்படி தான் வருவார் வீட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு நாள் வரும்போது, இது இன்னொரு நாள் கதை. ஒரு நாள் வரும்போது எப்பவுமே அங்கே ஃப்ரதர்ஸு தாஜ் ஹோட்டல்லாம் இருக்கும் ட்ரிப்ளிகேனில், ரொம்ப ஃபேமஸ் பிரியாணிக்கு. எப்போயாவது வாங்கின்னு வரோம். அப்போ பிரியாணி அன்றைக்கி வாங்கின்னு வந்தார். வாங்கின்னு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நாங்கள் இதெல்லாம் கதவெல்லாம் மூடிட்டு அவரும் ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்து பிரியாணி இதை பிரிக்கிறோம். கரண்ட்லாம் கட் ஆயிடுச்சு. கரண்ட் கட் ஆனோடனே ரொம்ப மெதுவாக வாசலோட அந்த லேட்சை வந்து தட்டுது. டக் டக் டக்குன்னு ஒரு சவுண்டு.
ஐயோ யாரோ தட்டுறாங்க கதவை, மணி 12 நான் போய் திறந்து பார்க்கவா அப்படின்னு கேட்டார். ஐயோ வாணாம், அது எங்கன்னா உள்ளே வந்துட போகுது, பின்னாடி ஒன்றும் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணார், சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் வழக்கு எடுக்கலான்னு நான் எழும்பலான்னு பார்த்தா பயமாக இருக்குது அந்த இதுக்கிட்ட போகிறது. சரி நான் அப்படியே உட்காந்தோம். திருப்பி இன்னொரு வாட்டி ஒரு தட்டு, மறுபடியும் மெதுவாக டக் டக் தட்டிட்டு நிற்கிது. அப்படியே சத்தம், யார் அதுன்னு கத்துனா சத்தம் இல்லை. யார் கத்துனது? ஹஸ்பண்ட் கத்துறார். யார் அது அப்படின்னு கத்துனார். அப்படியும் அதுக்கப்புறம் சத்தமே இல்லை. திருப்பி 3வது வாட்டி ஒரு தட்டிச்சுது. 3வது வாட்டி மாதிரி டக் டக்குன்னு தட்டிட்டு அப்புறம் சைலண்ட் ஆயிடுச்சு. நாங்கள் அப்படியே ஒரே அசையாமல் அப்படியே உட்காந்துருந்தோம் ஒரே இடத்துலையே. கதவை திறக்கல, இன்னும் பண்ணலை, அப்படியே உட்காந்துருந்தோம். நினச்சா கூட புல்லரிக்கு தகுந்த மாதிரி டைம் தான். ரொம்ப பயம். சரின்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அது நின்று 5 நிமிஷத்துல கரண்ட்லாம் வந்துடுச்சு. அப்புறம் தான் ஐயோ இனிமே வாங்கினே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று நடந்தது. இதுவும் அதே வீட்டில் தான். அதே வீட்டில் இருக்கும்போது அவரோட சித்தி பசங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, நைட் ஷோ போயிட்டு வந்துன்னு இருக்கிறாங்க. வந்துட்டு நான் இப்போ ட்ரிப்ளிகேனில் தான் இருக்கேன். நைட் ஷோ போயிட்டு வரும்போது அவனும் அவன் 3 ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் வேறு வேறு அடுத்தடுத்த வீடு. அவங்க என்ன பண்ணாங்க, நான் தான் எப்போவுமே 12 o'clockலாம் முழிச்சிருப்பேனே உட்காந்துன்னு இருக்கிறேன். தபன்னு ஓடி வந்து வீட்டுக்குள்ளே ஓடினாங்க. அப்புறம் பார்த்தா என்னடா காத்தால தான் ஏன் அப்படி ஓடி வந்த நைட் டைமு, நானே பயந்துட்டேன் மோட்டு. இல்லை நீ நாங்கள் தெரு முனையில் நிற்கிறோம். அவரோட பிரதர்ஸ், அவர் பிரதர் தெருமனா பிரதரும் ஃப்ரெண்ட்ஸும், அந்த தெருவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ஒரு 4-5 பேர். அவன் வீட்டுக்கு தலை தெறிக்க ஓடிட்டாங்க. என்னன்னு கேட்டால் அந்த தெரு முனையில் வந்துன்னு இருக்கிறோம், ஒரு ஷெட்டு இருக்கும். அந்த ஷெட்டு கிட்ட வரும்போது பார்த்தா வெள்ளையா ஒரு உருவம் இந்த வீட்டுலேருந்து அந்த வீட்டுக்கு போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டோம். எத்தனை மணிக்கு நடக்குது இது? அது 12:30 1 மணி இருக்கும். 1 மணி. அப்படியே நாங்கள் எல்லாரும் குப்பை தொட்டிக்கிட்டு மறைஞ்சிட்டோம். அப்போல்லாம் தனியாக ஒரு குப்பை தொட்டிலாம் இருக்கும்ல, அங்கே மறைஞ்சிருந்தோம். அப்புறம் போயிட்டு இப்படி போச்சுது. கொஞ்ச நேரம் திடீர்னு பார்த்தா மறுபடியும் அங்கேருந்து இன்னொரு வீட்டுக்குள்ளே போச்சுது. அப்படி சொல்லிட்டு அது எங்கே உள்ளே போனோடனே எடுத்தோம் ஓட்டோம், ஓடி வந்து அவன் வீட்டுக்குள்ளே உள்ளே ஓடி போய் ஒளிஞ்சுட்டோம். அதனால தான் திரும்பி கூட பார்க்கல எல்லாரும். அப்படி அப்போ அந்த டைமில் ஆள் நடமாட்டமும் ஜாஸ்தியாக இருக்காது. ஆமாம், அந்த டைம் தான் 81 82 தான், அந்த மாதிரி டைம் தான். அந்த மாதிரி சமம். அந்த மாதிரி ட்ரிப்ளிகேனில் நிறைய பின்னாடி சுடுகாடு வேற இருக்கு. வீடுக்கு பின்னாடி கண்ணாம்பேட்டை சுடுகாடு. ஓகே. அதனால எப்பவுமே அந்த இடத்துல ஏதாவது ஒன்று இருக்கும். அதனால கொஞ்சம் பயமா இருக்கும். சும்மா வெளியிலேருந்து இப்படி எட்டி பார்த்துட்டோன்னு போய்தான் அங்கேருந்து ஏதோ ஒன்று தெரிகிற மாதிரி இருக்கும் கண்ணுக்கு. டக்குன்னு நாங்கள் உள்ளே வந்துடுவோம். அப்பவும் ஒரு சம்பவம். அப்பவும் பசங்க 2 சின்னது தான். இது என்ன இயர்ல நடக்குது? இது வந்து ஒரு 80s 82 83 அப்புறமா முன்னாடி. இது இன்னும் அதுக்கும் முன்னாடி 80s. அப்போ வந்து பெரிய பையன் மட்டும்தாக்குல. அப்போது எங்கள் வீட்டு பின்னாடி வந்து பெரிய வெறும் தோட்டமாக தான் இருக்கும். வெறும் தோட்டம்னா காய்கறி இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. தோட்டத்துக்கும் பின்னாடி தான் சுடுகாடு. ஆமாம், தோட்டத்துக்கும் அந்த புறம் தான் சுடுகாடு. இது வந்து ஒரு பிளெயின் லேண்டு. தோட்டம்னா மரங்கிற ஒன்றும் இருக்காது. இங்கேருந்து பார்த்தா அந்த கடைசி வரைக்கும் தெரியும். அந்த மாதிரி காலி இடம். அதில் வந்து காலங்கத்தால் ஒரு 5:30 6 மணி போல் பின்னாடி தான் எங்களுக்கு பாத்ரூம்லாம் இருக்கும். சரின்னு பாத்ரூம் போகலான்னு போயிட்டு சும்மா அப்படி நின்று இருக்கிறேன். தூரம் பார்த்தா மூஞ்சியில் அப்படியே மூடி இப்படி கட்டி தொங்கின்னு இருக்கிற மாதிரி ஒரு உருவம். எங்கேருந்து தொங்கிட்டு இருக்கு? அந்த கடைசியில். ஓகே. எங்கேருந்து தொங்கிட்டு இருக்கு? அந்த ஒரு செவர் இருக்கும், அந்த செவத்துல கட்டி தொங்கின்னு இருக்கு. ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கு. வருமானா இப்படி தொங்கின்னு இருக்கு மாதிரி, அங்கேருந்து அப்படி தொங்கின்னு இருக்கு. மனுஷன்தான். நல்ல என்னடா மசப்பா தெரியுது. ஏன்னா ஒரு இருட்டும் இல்லாம வெளிச்சம், ரொம்ப வெளிச்சம் இல்லாம காலம்பரை ஏர்லி மார்னிங் ஒரு 6:30 மணி இருக்கும். நல்ல என்னடா அது என்னமோ தெரியுதேன்னு ஒத்து பார்த்துட்டு ஐயோ பயமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் திரும்பி போய் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஓடினாங்க. பின்னாடி மாமியார் எல்லாம் இருக்குன்னா அந்த வீட்டு பையன் தூக்கு மாட்டின்னு இருக்கான். தூக்கு மாட்டி அதில் தொங்கின்னு இருக்கிறான். ஐயோ நான் அலறி போயிட்டு. அப்போ நீங்கள் பார்த்தது ஆன்மா இல்லை ஆள் தான்? ஆன்மா இல்லை ஆளு தான். ஐயோ. அதுக்கப்புறம் டெய்லி பார்த்தா ஒரு சத்தம் கேட்குற மாதிரியே இருக்கும். அதனால தொடப்பம் செருப்பு எல்லாத்தையும் லாரன்ஸ் மாதிரி. ஆமா, செருப்பு எல்லாத்தையும் அந்த வாசல் இதுல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படுப்போம் பயத்துல. ஆமா, அது சத்தம் கேட்கும்.
அதே மாதிரி அந்த அம்மா வந்து அந்த பையனோட அம்மா வந்து எதிர்க்க அந்த கிரவுண்ட் ஒன்று வாங்கி வீடு கட்டியிருந்தாங்க. எங்கே இது? அந்த தோட்டத்துலேயே. ஓகே. அந்த பின்னாடி தோட்டத்துலேயே சுடுகாட்டுக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்லேயே சுடுகாட்டு சவர் இருக்கும். அதுக்கு முன்னாடி கிரவுண்டு தானே. ஸோ பாதி கிரவுண்டாக எல்லாருக்கும் விற்றுட்டாங்க அவங்க. அந்த கிரவுண்டில் இது பண்ணி ஒரு பெஞ்சு போட்டு கொட்டகை போட்டு படுத்துன்னு இருக்கிறாங்க. படுத்துன்னு இருந்தால் ஒரு மணி மத்தியானம் 12:00 மணி தான். யாரோ தள்ளி விட்ட மாதிரி அப்படியே வந்து விழுந்தாங்க கீழே. யாரு? அந்த அம்மா, அந்த பையனோட அம்மா. ஆமாம். இது என்னைக்கு நடக்குது? அது அந்த டைமில் தான், அந்த பையன் செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடு கட்டுறதுக்கு அவங்க கொட்டகை போட்டுட்டு ஒரு இதில் உட்காந்துருந்தாங்க. வீடு வேலை நடந்துட்டுருக்கு. அவங்க ஒரு பெஞ்சு போட்டு அதில் மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுத்தாங்க. நாங்களும் ஒரு 3 மணி போல் போய் அந்த தோட்டத்து இதில் உட்காந்துப்போம் எல்லாரும். உட்காந்துன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்த அம்மா பெஞ்சிலேருந்து யாரோ அப்படியே எகிரி தள்ளி விட்ட மாதிரி பெஞ்சோடு போய் அப்படியே விழுந்தாங்க. ஐயோ, ஏன் சொந்த பையனாவா அந்த மாதிரி பண்ணுவார்? சொந்த பையனா இல்லை வெளியில் அந்த பக்கத்தில் சுடுகாட்டில் இருக்கிறதா அம்மாவா அதெல்லாம் தெரியல. ஓகே. அந்த மாதிரி ஆகிப்போச்சு அவங்களுக்கு கூட. அப்புறம் நாங்களாம் பயந்துட்டு ஐயோ என்ன இது. ஆனால் மற்றவங்கெல்லாம் யாரும் பயப்பட மாட்டாங்க. நான் தான் பயந்துட்டு இருந்து நான் உள்ளே வந்துட்டேன் பார்க்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகிறதே கிடையாது. ஓகே. ஸோ இந்த இடத்துல நடந்த முடிஞ்சிருச்சு. இதுதான் அங்கே நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஓகே கைஸ், நம்ம கெஸ்ட்டு ஷேர் பண்ண இந்த அமானுஷ எக்ஸ்பீரியன்ஸஸை கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் இதோட இது இன்னும் நிற்கலை. அவங்களோட லைஃப்பில் இன்னும் நிறைய அமானுஷ விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அவங்க வேறு வேறு இடத்துல போய் ஸ்டே பண்ண வீட்டில் எல்லா இடத்துலையும் நிறைய அமானுஷ விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ அதையும் நம்மக்கிட்ட அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம கேட்கணுன்னா அடுத்த எபிசோட்ஸை நம்ம கேட்டுகிட்டே வருவோம். அந்த எபிசோட்ஸையும் கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் கிரேடல் இன் காஃபின் அண்ட் யூ ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. Bye.